ஹாய் ஹலோ வெல்கம் டு அட்லா அகாடமி. ஸோ எங்களுடைய அட்லா அகாடமி நிறைய பேர் லைஃப்பை மாற்றிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இதை ஆடாக பார்க்குற ஒருத்தங்கனால இதை நம்ப முடியாது. ஸோ நீ சும்மா அட்மிஷன் எடுக்கிறதுக்காக போய் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு கிளாரிட்டி வீடியோ தான் அது. ஒரு 10லேருந்து ஒரு 15 வருஷம் வரைக்கும் ஸ்கூல்ஸோ இல்லை பிற ஸ்டாஃப்ஸோ ட்ரைன் பண்ண முடியாத ஒரு விஷயத்த பிட்வீன் ஒரு 2-3 மந்த்துக்குள்ளே நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்னா, தமிழ் வாசிக்கவே தெரியாத சில மாணவர்களை ஸ்கூலில் இவங்களை படிக்க வைக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்ட சில மாணவர்களை, அதாவது ஸ்கூல் சிஸ்டம்னால் ஹேண்டில் பண்ண முடியாத மாணவர்களை எங்களுடைய அட்லா அகாடமி அவங்கள தமிழ் இங்கிலீஷ் வாசிக்க வச்சு 10th எக்ஸாமினேஷனுக்கான ட்ரைனிங்கை ப்ரொவைட் பண்ணி பாஸ் பண்ண வச்சுருக்கோம். ஸோ அதில் ஒரு முக்கியமான ஸ்டூடெண்ட் வீடியோ தான் நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலக இயக்குனர் சங்கீதா சிவர் சென்னை சேர்ந்த கூட்டணியை கொண்டவர். ஸ்டூடெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. எந்த ஒரு புத்தகத்தையும் சரியாக வாசிக்கக்கூடிய நிலையில் அவங்க இல்லை. ஆனால் 10th வரைக்கும் வந்துட்டாங்க இந்த ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தின் கீழே. ஸோ இப்போ 10th ரிசல்ட் போயிருங்கிறனால ஸ்கூல்ஸ் பயந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள ஸ்கூல்லேருந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வெளியே அனுப்பி விட்டுட்டாங்க. அப்படி நிறைய ஸ்டூடெண்ட் நம்மள்ட்ட வருவாங்க. அதில் இவங்க ஒருத்தங்க. அந்த ஸ்டூடெண்ட்டை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ட்ரைன் பண்ணோம். ஸோ 1 மந்த் வந்தபோது எப்படி இருந்தாங்க, அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் எங்கள் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியுதான்னு எனக்கு தெரியல. பட் அந்த எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு அல்லது தான் பசங்க படிக்கிறது இல்லை, தான் பசங்களுக்கு படிப்பே வரலன்னு ஃபீல் பண்ணுற பேரண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்ப பெருசாக தெரியலாம். தேங்க்யூ ஃபார் லிசனிங். தேங்க்யூ.